இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமானவர்கள், நிறைய மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்டேட், ஹெல்த் வைஸ் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான். ஏன் இங்கே அவ்வளோ R&D இல்லை? அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு ஒரு ப்ராப்ளம். 2வது விஷயம் என்னென்னா ஒர்க்கு ஸ்ட்ரெஸ். ஏன்னா R&D வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் பண்ண முடியும். ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் அவங்க ஒர்க் லெவலே எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்கள R&Dயில் கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் எய்ம்ஸ் பிஜிஐன்னு எடுத்துக்கிறோம்னா, இப்போ ஒரு பிஜிங்கிறதுல ஒரு டாக்டர் வந்து ஒரு கண்டினியூஸாக 36 மணி நேரம் டியூட்டியில் இருக்கார். 36 மணி நேரம் தொடர்ந்து தூங்காமல் வேலை பார்க்குறாரு. அவர் பேஷண்ட்டை பார்த்து முடிக்கிறதுக்கே சரியாக இருக்கும். அவரால் எப்படி ரிசர்ச் பண்ண முடியும்? ஸ்டில் அங்கே அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் தான் வருது. இன்னும் இப்போ நம்ம மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு ஒர்க் லோட் இருக்குது. ஒரு நாளைக்கு ஓபிடியில் 150 பேஷண்ட்டை பார்க்கணும். அத்தனை பேஷண்ட் பார்த்துட்டு இன்பேஷண்ட் 50 பேஷண்ட்டை பார்க்கணும். ஒர்க்கு அந்த R&Dங்கிறதுக்கு வந்து போவே முடியறதில்லை. R&Dக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தனி அந்த பாப்புலேஷனே தான் ஆக்சுவலாக நமக்கு ஒரு தடையே. அதீத பாப்புலேஷன், கம்மி பாப்புலேஷன் இருக்கிறப்ப பொறுமையாக எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணலாம். இப்போ யூகேல இது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் 1/2 மணி நேரம். ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 20 அப்பாயின்மெண்ட் தான். அந்த 20 அப்பாயின்ட் பார்த்துருவாங்க. அந்த 20 பேஷண்ட் பற்றி அக்குவே ராணி வரை தெரியும். அதில் அவங்களுக்கு ஒரு 4 பேஷண்ட் தான் கூட இருக்கும். நாங்கள் அந்த ஆராய்ச்சிகள் பார்க்குறோம், இந்த நோயெலாம் நான் 2 நாளைக்கு ஒருக்க பார்க்குறேனே அப்படின்னு நான் நினைப்பேன். அவங்க வந்து 50 பேர்த்த வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒரு வருஷத்துலேயே அந்த பேஷண்ட் 50 பேர் பார்த்துருவோம். நம்ம ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸே நம்ம 50 பேர் பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஒபிசிட்டி மெட்டபாலிக் சிண்ட்ரோம்லாம் பேசணும். சும்மா நம்மளாம் ஆயிரக்கணக்கான பேஷண்ட் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம். அவங்க வந்து ஒரு 50 பேர்த்த வந்து ஸ்டடி பண்ணி அவர் உயரிய ஜர்னலில் போடுவாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அதை டேட்டாவை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கோ அது ஒரு நேரமே இல்லாமல் நம்ம ஏதோ இப்படி ஒரு சூழல்லையே. அது மாதிரி இந்த ரிசர்ச் ப்ராசஸ் பற்றி அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆகணும் அமாங் த டாக்டர்ஸ். அதே மாதிரி ரிசர்ச் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாகணும். ரிசர்ச் ப்ராசஸ்க்கு வந்து முதல்ல SRC அப்ரூவல் வாங்கணும், சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டி அப்ரூவல் வாங்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஓகே பண்ணது எத்திக்கல் அப்ரூவல் வாங்கணும். எத்திக்கல் அப்ரூவல் பண்ண பேஷண்டோட கன்சென்ட்ஸ் முக்கியம். ஒரு பேஷண்ட் முன்னாடி நம்ம கன்சென்ட் வாங்கணும், இதுக்கு நீங்கள் ரெடியா. அதில் இவங்க 1008 கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த பேஷண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கு நீ ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேஷண்ட் கன்சென்ட் கொடுக்கணும். இது எல்லாத்துமே டாக்டர் உட்காந்து பண்ணுற அளவுக்கு நம்ம டாக்டருக்கு சார் சொல்கிற மாதிரி டைம் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 40 பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு எல்லாம் ரிசர்ச்சை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரிசர்ச் இம்பார்ட்டன்ட்னா கவர்மெண்ட் ஷுட் மோட்டிவேட் தட் ரிசர்ச். அதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி அதுக்கு ஒரு தனி ஆள் நம்ம கூட கொடுத்து நீங்கள் ரிசர்ச்சுக்குன்னே எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபண்ட்ஸும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற கிளினிக்கல் மெட்டீரியல் எல்லாம் இருக்குது. இவர்கிட்ட இவ்வளோ பீடியாட்ரிக்ஸ் கேஸ் வருது, உங்கள்கிட்ட இவ்வளோ கைனக் கேஸ் வருது, உங்கள்கிட்ட இவ்வளோ லங்ஸ் கேசஸ் வருது, நீங்கள் இந்த டாப்பிக்கை ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. we need the data of what is happening in the Indian population. Na doctor can do it. Doctors are having patient, but we don't have time to do all these SRC, ethicals, fundings, consent, documentation, bringing to a final product. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜர்னல்ல புடிச்சு பப்ளிஷ் பண்றதுக்குள்ள சோலி முடிஞ்சிருது சார். முக்கியமானதுங்க நம்மகிட்ட பிராக்டிகலா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஃபண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில இருந்து அமெரிக்கா போறாங்கல்ல, they are all great researchers. நிறைய சம்பளம், நிறைய ரிசர்ச் மைண்ட். நம்மள மாதிரி மைண்ட் அவங்களுக்கு கிடையாது. நம்ம வந்து இங்கே சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ யூ மஸ்ட் செக்ரிகேட், யூ மஸ்ட் எனார்மஸ் ஃபண்ட்ஸ் இன்க்ளூட்.